ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்மளோட லைஃப்ல சில விஷயங்கள் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணாம இருந்தா நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் யோசிப்போம்ல. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இன்னைக்கு உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளோட லைஃப்ல இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல எல்லா விஷயங்களுமே வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றது என்னோட ஒரு பெரிய நம்பிக்கை. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இன்னைக்கு உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயும் போயிட்டு இதை நான் வந்து சரியா பண்ணவா, இதை நான் பண்ண போறேன், இதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் அட்வைஸ் வந்து கண்டிப்பா கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது அப்படின்னா கண்டிப்பா அது நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க முதல்ல நம்புங்க. நம்ம வந்து சஜஷனா வந்து கேட்போம். சரி நம்ம இவங்க கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்போம். ஆனா எல்லாருமே அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து தெரியாது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்போம். ஓகே நம்ம இதை தான் வந்து பண்ண போறோம். நம்ம லைஃப்ல இதுதான் அடுத்த விஷயமா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க சொல்றது என்னன்னா, "உன்னால பண்ண முடியுமா? உன் ஃபேமிலிய பார்த்துட்டு பசங்கலாம் இருக்காங்க. உன்னால இந்த விஷயத்த பண்ண முடியுமா? ஒருவேளை இது தப்பா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ?" இந்த மாதிரி நெறைய கேள்வியெல்லாம் கேட்கும்போது, ஆப்வியஸா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒருவேளை வந்து நம்ம பண்ற விஷயம் தப்பா போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நம்ம அந்த விஷயத்த பண்ணாம போறதுக்குமே நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. தப்போ சரியோ அது வந்து நஷ்டமோ லாபமோ, ஆனா உங்களுக்கு அந்த விஷயம் சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்த ட்ரை பண்ணுங்க. நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ட்ரை பண்ணி அதுல தோத்துட்டோம் அப்படின்னா கூட, நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ண அது நடக்கல அப்படின்னு நம்ம நார்மலா எடுத்துட்டு போகலாம். அது என்ன மாதிரியான விஷயமா வேணாலும் இருக்கலாம். நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து, உங்களோட வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறதுல இருந்து, நீங்க உங்க கிச்சனை மாத்தி வைக்கிறதுல இருந்து எந்த மாதிரியான விஷயமா வேணாலும் இருக்கலாம். யார்கிட்டயும் தயவு செஞ்சு போய் அட்வைஸ் மட்டும் கேட்காதீங்க. இதை நான் பண்ணலாமா, இது பண்ணா எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்றது வந்து கேட்காதீங்க. நானுமே இந்த தப்பு நிறைய தடவை வந்து பண்ணுவேன். நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அத நான் மாத்திக்கணும்னு நெனச்சு மாத்தியுமே இருக்கேன். பட் இருந்தாலும் சில டைம்ல வந்து "இது நான் பண்ணலாமா?" அப்படின்னு நான் போய் கேட்கும்போது அப்புறம் தோணும் எனக்கு. "இது ஏன் நம்ம கேட்டோம்?" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெறைய டைம்ல நான் யோசிக்கிறதும், நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. நம்ம சொல்ற விஷயத்தையே அவங்களும் சொல்லணும்னு நம்மளுமே வந்து எதிர்பார்ப்போம். பட் அந்த டைம்ல அவங்க அத சொல்லல அப்படின்னா, அதுக்கு நமக்கு இன்னும் ரொம்ப ஒரு பெரிய சங்கடமா வந்து இருக்கும். எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்? இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுதா? கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதனால உங்களுக்கு ஒரு நிம்மதியாவது கிடைக்கும். நம்ம நெனச்ச விஷயத்த பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால யார்கிட்டயும் போய் அட்வைஸா எந்த விஷயத்தையும் கேட்காதீங்க. அதே மாதிரி எப்பவுமே யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே இருக்காதீங்க. அது ஃபினான்ஷியலாவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் மென்டலாவுமே சொல்றேன். இவங்க இருந்தா தான் நமக்கு நம்மளோட லைஃபு. இவங்க இல்லன்னா என்னால இது எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி எந்த விஷயத்துலயுமே டிபெண்ட் பண்ணி இருக்கவே இருக்காதீங்க. நம்மளோட சேனல் பார்த்துட்டு நெறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய புதுசு புதுசா பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டெய்லரிங் வந்து கத்துக்கிறேன், பேக்கிங் வந்து கத்துக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது கேட்கிறப்போ. நிஜமாவே நம்மளோட வீட்ல நம்மளோட ஹஸ்பண்ட் நம்மள ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாலும், நம்மளோட ஃபேமிலில இருக்கவங்க நம்மள ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாலுமே, நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி வந்து இருக்கக்கூடாது. முக்கியமா ஃபினான்ஷியலா. நம்ம வீட்லயே கூட இருக்கலாமே. ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க வந்து பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 100 சம்பாரிச்சா கூட நிஜமாவே அது ரொம்ப பெரிய விஷயம் தான். மாசத்துக்கு ரூ. 3000 ஆச்சு. சும்மா இருந்தா யார் அந்த ரூ. 3000 வந்து குடுப்பாங்க? நீங்க சொன்னா நம்புவீங்களான்லாம் தெரியல. நான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு, காலேஜ் போயிட்டு இருக்க டைம்ல வந்து அ டெய்லரிங் இது வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஈவினிங் டைம்ல வீட்ல சும்மா தான் இருப்பேன். அப்ப என்ன பண்ணுவேன் அப்டின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் வந்து இருக்குல்ல, இந்த இந்த மாதிரி ஃப்ளவர் நம்ம வாசல்ல வந்து தொங்க விடுவோம்ல, அதுக்கெல்லாம் ரொம்ப காசு வந்து ஆக்சுவலா கம்மி. நான் வந்து ஈவினிங் டைம்ல சும்மா தான் வந்து இருப்பேன். அப்போ வந்து இந்த பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணுவாங்க. என்ன சொல்றதுன்னா, அந்த ஒரு இப்போ பில்லோ கவர் இருக்குன்னா, பில்லோ கவர் சைடுல இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்றது. ரொம்ப காசு வந்து ஆக்சுவலா கம்மியா தான் வந்து கிடைக்கும். இருந்தாலுமே சும்மா இருக்க வேண்டாம். அன்னைக்கு சும்மா இருந்தா யார் அந்த ரூ. 100 குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, நான் அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி சம்பாதிக்க வந்து ஆரம்பிச்சேன். ரொம்ப மினிமமான அமௌண்ட்டா கூட இருக்கட்டும். அதுல ஒண்ணும் தப்பு ஒண்ணும் கிடையாது. அம் ஹார்ட் ஒர்க் பண்றத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க் வந்து பண்ண தெரியலன்னு தான் நான் வந்து சொல்வேன். நான் பண்றது ஸ்மார்ட் ஒர்க்கான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து நிஜமாவே தெரியல. பட் நான் பண்றது ஹார்ட் ஒர்க்ன்னு கண்டிப்பா சொல்லுவேன். ஏன் அப்டின்னா, இப்ப நான் சாரி பிசினஸே பண்றேன். நெறைய பொட்டிக்ல நான் பார்க்குறது என்ன அப்டின்னா, ஆம் நீங்க வந்து
ஒரு 100 saree வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன், ஒரு 10 saree வந்து கிவ் அவேவாக கொடுக்குறேன், இப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் அது வந்து அவங்களோட பிஸ்னஸ் டெக்னிக்னு நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். தப்புலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக என்ன தோணும் அப்படின்னா, நான் ஒரு பொருள் வாங்கி நான் விற்கிறேன், அதில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன். அப்போ வந்து நான் வந்து இது வாங்கினா இது கொடுக்குறேன் அப்படியெல்லாம் எனக்கு வந்து சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது. ஏன் பொருள் நல்லாயிருக்கும், எனக்கு நான் வாங்குகிற பொருள் மேலே ஒரு 10 ரூபா லாபம் வச்சு விற்கிறதுல அதுதான் எனக்கு தேவை. நான் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கோ, நான் வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கோ, வீடியோ போடுறதுலாம் வந்து கிடையாது. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுமே வந்து கிடையாது. எனக்கு ஃபினான்ஷியலாக நிறைய எனக்கு வந்து நீடு வந்து தேவைப்படுது. என்னோட ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணணும். நான் சம்பாதிச்சாதான் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பண்ண முடியும். ஏன்னா என்னோட லைஃப்பில் அவ்வளோ கமிட்மெண்ட் வந்து இருக்குது. அதனால் நான் என்னோட பொருளை வந்து தரமாக கொடுப்பேன். அதுக்கான விலையோடு கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்கன்றது தான் என்னோட கான்செப்ட்டு. ஏன்னா நான் நிறைய இடத்துல வந்து பார்க்குறேன், உங்களுக்கு வந்து இது ஃப்ரீயாக கொடுக்குறேன், இந்த saree வாங்கினா இந்த saree ஃப்ரீயாக கொடுக்குறேன், இப்படியெல்லாம் நிறைய வந்து போடுவாங்க. பட் நான் அதை தப்புலாம் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து இப்போ நான் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற லாபத்துலேருந்து நான் ஒரு 50 ரூபா 60 ரூபா கம்மி பண்ணி நான் ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறேன். அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகேப்பா எனக்கு இது கிடச்சிதுன்னா போதும் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினதை விட ஒரு 20 ரூபா அதிகமாக கிடைச்சா போதும், அந்த அளவுக்குலாம் வந்து இறங்கிட்டாங்க இப்போது. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. அது வந்து எதுவுமே இது தப்பு சரியெல்லாம் வந்து சொல்ல முடியாது. எனக்கு இந்த விஷயம் சரிப்படுது, அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் சரியாக இருக்கவே தான் அவங்க வந்து அதை பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் சரின்னு படுதோ தாராளமாக பண்ணுங்கள். இதில் வருமானம் கம்மியாக இருக்குது, இது சம்பாதிச்சா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து இருந்தாங்க. அவங்க என்கிட்ட பர்சனலாக மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் வீட்டிலே இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது. எல்லாத்துக்கும் ஹஸ்பண்ட் கிட்ட காசு வாங்கணும்னு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஹர்ட் ஆகுது. ஏன்னா நான் நிறைய சம்பாரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவர் நல்லாவே வந்து பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் எந்த தேவைனாலும் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சிஸ்டர். நான் வந்து இன்னொரு செகண்ட் பேபிக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் நான் 2வது குழந்தை பெற்றுக்க போகிறேன்ற ரீசன்னாலே நான் எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஒரு பிஸ்னஸாக எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணல. நம்ம தான் 2வது குழந்தை பெற்றுக்க போகிறோமே அப்படின்னு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து ஓடிடுச்சு. நான் எதுவுமே பண்ணணும்னு முயற்சி கூட பண்ணல. பட் உங்களோட வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக அவங்க இப்போ 3 மந்த்ஸ் வந்து கன்சீவாக இருக்காங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி எந்த யோசனையுமே கிடையாது. ஆனால் இப்போ நான் வந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் தான் என்னால் இந்த பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னா கூட பரவாயில்ல, நான் இந்த 6 மாதம் பண்ணனா போதும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து இதை கொஞ்ச நாள் பிரேக் விட்டு கூட நான் கண்டினியூ பண்ணிப்பேன். இப்போ இருக்கிற நாள்லாம் சும்மா இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு ஏர்னிங்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நிஜமாவே எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே இன்னைக்கு இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளை மறுநாள் பண்ணிக்கலாம், ஐயோ இப்போ வந்து இவ்வளோதான் நாள் இருக்குது இதில் பண்ணி என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் யோசிக்காமல் எந்த விஷயம் பண்ணுறீங்களோ அதை அப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு 10 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைச்சாலும் நீங்கள் சந்தோஷமாக வந்து இருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களோட ரொம்ப பர்சனலான விஷயத்த தயவு செஞ்சு வெளியில் வந்து சொல்லாதீங்க. அது எவ்வளோ க்ளோஸ் ஆனவங்களாக வேணா கூட இருக்கட்டும், அது நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையாக கூட இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டுமே, உங்களுக்கு ரொம்ப பர்சனலான ஒரு விஷயத்த கண்டிப்பாக அடுத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா அது உங்களோட வேல்யூவை கண்டிப்பாக அடுத்தவங்க முன்னாடி வந்து குறைக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் வந்து இருக்குது. அவங்க உங்களை ஒரு இடத்த வச்சு பார்த்துருப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஐயோ நமக்கு தெரிஞ்சவங்க தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ரொம்ப பர்சனலான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுவீங்க. அது மூலயமா உங்களோட மரியாதை குறையிறதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் உங்களோட அவ்வளோ பர்சனலான விஷயத்த நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது கண்டிப்பாக யாருக்கிட்டையும் போகாதுன்னு நினைக்கிறீங்களா? அது யாருக்கிட்டையும் அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ வராத வரைக்கும் அது ரகசியமாகவே இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக சொல்வீங்க உங்களோட கஷ்டத்தை, அவங்க கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. சரி என் ஃப்ரெண்டு இப்படி இருக்கா, அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமோ உங்களுக்கு ரொம்ப பர்சனலான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க. அது கண்டிப்பாக அதை சொல்லாமல் இருந்து பாருங்கள், உங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும்.
அதே மாதிரி என்ன விஷயம் நடக்குதோ அதை ஏற்றுக்கோங்க. சில நேரத்தில் நடக்கிறது நல்லதுக்காக தான் வந்து இருக்கும். இப்போ இந்த டைமில் நமக்கு வந்து ஐயோ நமக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு வந்து கண்டிப்பாக தோணும். பட் அது கொஞ்ச நாள் கழித்து யோசித்து பார்க்கும்போது நம்மளோட லைஃப்பில் அது நடக்கலை அப்படின்னா இதை மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்காதுன்னு ஆப்வியஸாக வந்து தோணும். அதனால் எந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலும் ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு யோசிக்காமல் நடந்துருச்சு, கண்டிப்பாக இதுவும் நல்லதுக்காகவே இருக்கும்னு நம்பிட்டு உங்களோட அடுத்தடுத்த வேலையை பண்ண ஆரம்பிங்க. அது உங்களோட லைஃப்பை மாற்றுதோ இல்லையோ உங்களோட மனசுக்கு அது ரொம்ப நிம்மதியை வந்து கொடுக்கும். அடுத்த விஷயம் நீங்கள் பண்ணுறதுக்கு நிஜமாவே அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதே மாதிரி எந்த விஷயத்துக்காகவும் ரொம்ப எமோஷ்னலாக யோசிக்காதீங்க. யாருமே நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு கண்டிப்பாக யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயத்த தான் அவங்களும் நினைக்கணுன்ற அவசியம் வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் நினைக்கிற விஷயத்த தான் அவங்க சொல்லணுன்ற அவசியம் வந்து கிடையவே கிடையாது. இதெல்லாம் எப்போ நமக்கு வந்து தோண ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்ம அவங்கள ரொம்ப டிபெண்ட் பண்ணி அவங்களோட நம்ம ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்போது, நான் இவ்வளோ விஷயத்த ஷேர் பண்ணுறேன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுறதில்ல. நான் உனக்கு இதெல்லாம் பண்ணேன் நீ எனக்கு பண்ணுறதில்ல. நான் உன் மேலே அன்பாக இருக்கேன் நீ என் மேலே அன்பாக இருக்கிறதில்ல. இந்த மாதிரி நம்ம யார் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக ரொம்ப எமோஷ்னலாக ஒருத்தவங்களோட கனெக்ட் ஆகுறோமோ அந்த டைமில் நிஜமாவே சொல்கிறேன் நம்ம ரொம்ப உடஞ்சி போவோம். அதனால் அதை மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் அன்பாக இருக்கீங்களா அது உங்களோட விருப்பம். அவங்க அன்பாக இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் அவங்களோட விருப்பம். நீங்கள் யாருக்காவது ஒரு விஷயம் பண்ணுறீங்களா திரும்ப வரும்னு நினச்சி பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குதா, எனக்கு இந்த விஷயம் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு திரும்ப வரணும் இல்லைனா திரும்ப இவங்க இதெல்லாம் செய்வாங்களோ கண்டிப்பாக பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நம்ம பசங்களே இருக்காங்க, நம்மளோட பசங்க வந்து நம்மளோட லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நாளைக்கு இவங்களை வந்து படிக்க வைக்கிறோம், நாளைக்கு இவங்க நம்மளுக்கு சம்பாரித்து நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே வச்சுக்காதீங்க. நம்மளை நம்பி நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம தான் அந்த பசங்களை உலகத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கணும் போது நம்ம அவங்களுக்கான கடமையெல்லாம் செய்யணுமே தவிர, நாளைக்கு என் பிள்ளைங்க வளர்ந்து என்னை வந்து பார்த்துக்குவோம், என் பசங்க வளர்ந்து என்னை சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. ஏன்னா பசங்க வளர்கிற பீரியட் இப்போ தேவிஷ்லாம் இருக்கான்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூர்டாக வளர்றான் அப்படின்னும்போது நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோ ரொம்ப எமோஷ்னலாக வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் சில விஷயம் எதிர்பார்ப்பேன், அது நடக்கலைன்னும் போது எனக்கு கண்டிப்பாக அப்செட்டாக தான் இருக்கும். பட் ஸ்டார்டிங் பீரியடில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இப்போலாம் அப்படிக்கெல்லாம் கிடையாது. அவன் வளர்றான், அவனுக்கான ஸ்பேஸுமே நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றத நான் யோசிக்கிறது. இப்போவுமே என்னோட மைண்ட் செட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், அவ்வளோதான். நான் தேவேஷ் கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீ எப்போ நீ வேலைக்கு போறியோ அன்னையிலேருந்து நீ யோசிச்சு நீ சுயமாக வந்து எந்த முடிவு வேணாலும் வந்து எடுத்துக்கோ. பட் அது வரைக்கும் அம்மா சொல்கிறது தான் நீ கேட்டாகணும் அப்படிதான் வந்து சொல்லி வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் எல்லா விஷயத்துலையும் கண்ட்ரோல் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயத்துலையும் என் பசங்களை கண்டிப்பாக நான் கண்ட்ரோல் வந்து பண்ணுவேன். ஏன் கண்ட்ரோல்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். எந்த விதத்துலையும் அவங்க தப்பாக போயிடக்கூடாதுன்னு யோசிப்போம். அது ஒரு பெற்றவங்களா கண்டிப்பாக எல்லாருக்குமே அது வந்து இருக்கும். ஆனால் நாளைக்கு சம்பாரித்து அவன் என்னை பார்த்துக்கணும், நாளைக்கு வளர்ந்து அவன் என்கிட்ட அன்பாக இருக்கணும், என்னை விட்டு எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படியெல்லாம் நான் யோசிப்பேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கான மைண்ட் செட்டை வந்து நான் நிஜமாவே வந்து வளர்த்துக்கிட்டேன். அதனால் எந்த விஷயத்துலையும் ரொம்ப எமோஷ்னலாக ஆகாதீங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம வீட்டுக்காரர் எப்படி நம்ம அப்பா அம்மா விட்டு தனியாக வந்திருக்கோமோ அதே மாதிரி நம்ம பசங்களும் கண்டிப்பாக நம்மளை விட்டு ஒரு நாள் அவங்களோட ஃப்யூச்சருக்காக ஒரு நாள் போய் தான் வந்து ஆகணும். அதனால் எந்த விஷயத்துக்கும் ரொம்ப எமோஷ்னலாகவோ யாரோடையும் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகாதீங்கன்றது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப அவசரமாக எந்த முடிவுமே எடுக்காதீங்க. அவசரமான முடிவுனா கோவத்தில் எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறோம், அவங்களோட லைஃப்பில் நிறைய ஹாப்பியான விஷயங்களும் நடக்குது, ரொம்ப கவலையான விஷயங்களுமே நடக்குது. இப்போ நான் ரீசெண்ட் டைமில் நிறைய கேட்குறது, பேசாமல் எனக்கு செத்துடலாம் போல இருந்துச்சு அப்படின்றது. எனக்குமே சில டைமில் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். ரொம்ப ப்ரெஷரில் இருக்கும்போது அப்படி வந்து தோணும், எதுக்குடா வாழ்கிறோம், பேசாமல் செத்துடலாமா அப்படின்னு. ஆனால் நம்ம ஒரு செகண்ட் யோசிக்க வேண்டியது, கடவுள் நமக்கு ஒரு அழகான லைஃப் வந்து கொடுத்துருக்காரு. இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக நம்ம செத்துட்டோம் அப்படின்னா நம்ம செத்துருவோம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட பசங்களும் சரி, நம்மளோட ஹஸ்பண்டும் சரி, நம்ம மேலே உண்மையாக அன்பு வச்சுருக்கவங்களும் சரி, அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சாலே நிறைய பேர் சூசைட் வந்து பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக சொல்லுவாங்கள்ல, ரொம்ப தைரியமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த ஒரு செகண்ட் அவங்க வந்து எதையுமே யோசிக்காமல் எடுக்கிற முடிவு சுற்றி இருக்க எல்லாரையும் காலம் ஃபுல்லாக வந்து அழ வச்சுட்டு மட்டும்தான் வந்து இருக்கும். மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது அந்த மாதிரியான மனநிலையில் இருந்தாலோ, இல்லைனா வந்து என் லைஃப்பில் எதுவுமே நல்லது நடக்கல, நான்லாம் எதுக்கு வாழணும், பேசாமல் செத்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த யோசிக்கிற ஒரு செகண்ட், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைடா பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் நம்ம லைஃப்பில் பார்த்துக்கலாம், நம்ம வாழ்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு பிடிச்சவங்கள யோசிச்சிங்க அப்படின்னாலே அந்த மாதிரி தப்பான முடிவு வந்து எடுக்க மாட்டீங்க. ஏன் இதை முக்கியமாக சொல்கிறேன்னா,
எனக்கு பர்சனலாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்கிறது, அக்கா வாழவே பிடிக்கலக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, என் வீட்டு மாமியார் வீட்டு சைடில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, எனக்கு பெற்றவங்க யாரும் இல்லை, எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, ஃபினான்ஷியலாக எங்களுக்கு எதுவுமே இல்லை, அப்படியெல்லாம் வந்து சொல்கிறீங்க. பட் நீங்கள் யோசிக்க வேண்டியது உங்களோட பசங்களை பற்றி தான். உங்கள் ஹஸ்பண்ட் சரியில்லை அப்படின்னு நீங்கள் செத்து போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் பசங்களை யார் பார்த்துப்பா? அந்த பசங்க அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் வளரும் போது அந்த பசங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் செத்துருவீங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்களோட லைஃப் எப்படி போகும்னு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இல்லை உங்கள் மேலே அதிகமாக அன்பு வச்சுருக்கவங்க நீங்கள் இல்லாமல் எப்படி இந்த உலகத்தில் இருப்பாங்கன்னு ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தோனாலே நமக்கு இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் வந்து வரவே வராது. அதனால் எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்ம வந்து சாகிறது வந்து கண்டிப்பாக ஒரு முடிவாக வந்து இருக்கவே இருக்காது. அதனால் எப்போவுமே அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்காதீங்க. எவ்வளோ கோவம் வந்தாலும், எவ்வளோ உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் உங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முடியாது தான், கஷ்டம் தான். ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வீட்டில் என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இருந்தாலும் அதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு தப்பான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது உங்களோட சுற்றி இருக்கவங்கள காலம் பூரா நிம்மதி இல்லாமல் தான் வந்து வச்சுருக்குமே தவிர யாரையும் நீங்கள் எடுக்கிற முடிவு ஹாப்பியாக வந்து வச்சுருக்காது. எந்த முடிவாக இருந்தாலும் அவசரத்தில் வந்து கண்டிப்பாக எடுக்காதீங்க. அதே மாதிரி அன்புக்காக யாருக்கிட்டேயும் ரொம்ப கெஞ்சாதீங்க. கெஞ்சினீங்கன்னா உங்களோட வேல்யூ உங்களுக்கு எப்போவுமே வந்து தெரியாது. நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் விலைக்கு வந்துகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களோட அன்பு ஒரு நாள் அவங்களுக்கு வந்து புரியும். புரியும்போது நம்ம அவங்க பக்கத்தில் கண்டிப்பாக வந்து இருக்க மாட்டோம். நம்மளை வந்து விலக்கியே வைக்கணும். நீங்கள் எவ்வளோதான் ஒருத்தங்க மேலே அன்பு செலுத்தினாலும் அவங்கள வந்து திரும்பி உங்களோட அந்த வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியலன்னு போது நீங்கள் திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருந்தாலும் நீங்கள் உங்களோட அன்பு வந்து அவங்க குப்பை தொட்டியில் போடுறதுக்கு சமம் தான். அதனால் யாருக்கு உங்கள் அன்பு தேவைப்படுதோ, யார் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் உங்களோட அன்பு கொடுங்க. இல்லை எனக்கு வந்து நான் அன்பாக இருக்கேன், அவங்க என் மேலே அன்பாக இல்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்றதீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அது உங்களோட லைஃப்பில் அவங்கள எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நான் எல்லார் மேலேயும் பாசமாக தான் இருக்கேன், அவங்க இருக்காங்களோ இல்லையோ அப்படின்ற மைண்ட் செட் வந்துட்டு வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வைக்கிற உண்மையான அன்பு ஒரு நாள் அவங்களுக்குமே வந்து புரியும். அந்த நம்பிக்கையோடு உங்களோட வேலையை வந்து பாருங்கள். நம்மளோட லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளோட லைஃப் நல்லபடியாக வந்து மாறும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. இதில் ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.